சமீபத்துல இந்த மாதிரி படங்கள் வர்றதுனால நாட்டுல ஏதாவது சீர்குலைவுகள் ஏற்படாது, நம்ம கலாச்சாரம் கெட்டு போகும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா சார்? டெஃபினட்டா கிடையாதுங்க. ஏன்னா ஒரு கலாச்சாரத்துல இருந்து தான் ஒரு கதை உருவாகுது. ஒரு கலாச்சாரத்துல இருந்து தான் ஒரு கதை உருவாகுது. நம்ம வாழ்வியல்ல இருந்து தான் ஒரு படத்தை நம்ம உருவாக்குறோம், இல்ல கவிதை உருவாகுது, இல்ல புத்தகம் உருவாகுது. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிளான கலேஷ், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கதையும் ஒரு ஆடியன்ஸும் ஒரு செட் ஆஃப் கலைஞர்களும் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுக்கும்போது நம்ம அதை பத்தி யோசிப்போம். சரிங்களா? ஸோ இந்த கதை வந்து ஒரு உரையாடலை தான் ஸ்டார்ட் பண்ணோம். இதுல இந்த கதையில வந்து நம்ம இப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம குளோரிஃபை பண்றது கிடையாது. இந்த கேள்வியை நான் வந்து நீங்க என்கிட்ட கேட்டது சந்தோஷமா அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். பட் இந்த கேள்வியை நம்ம வந்து நிறைய வயலன்ஸ், இப்ப நம்ம என்டர்டெயின்மெண்ட் சொல்றோம் இல்லையா, நிறைய வயலன்ஸ் குளோரிஃபை பண்ற படங்களை வந்து அது மீன்ஸ் அது கரெக்ட், அது வந்து ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற ஒரு நிறைய படங்கள் இருக்கு. அந்த படம் சமூகத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டினும் நம்ம இது கூட சேர்ந்து கேட்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தடத்தை சார் ஒரே ஒரு கேள்வி சார், உங்களுக்கு தான் முடிச்சு